பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிரியமானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சிந்தனைகளே ஓடுகிற ஒரு எண்ணம், நான் ரொம்ப பக்தி உள்ளவனாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் வாரம் தவறாத ஆலயத்துக்கு போகிறேன், தசமபாகங்களை கொடுக்கிறேன், நான் ரொம்ப பக்தி உள்ள மனிதன் என்று சொல்லி நமக்குள்ளே ஆண்டவர் மேல் இருக்கிற பக்தியை இனம் காண முடியாதபடி சில சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் உங்களுக்கு அதை விலக்கி காட்ட விரும்புகிறார். யாக்கோப்பு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. பியூரான பக்தி, மாசில்லாத சுத்தமான பக்தி அப்படின்னு வேதம் எதை சொல்லுதுன்னா, உபத்திரவப்படுகிற திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அனாதைகளையும் விசாரிப்பதும், கரைப்படுத்துகிற இந்த உலகத்தில் நம்மை கரைப்படாமல் காத்து கொள்ளுகிறது தான் சுத்தமான மாசற்ற தேவனுக்கு பிரியமான ஒரு பக்தி. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கின நோக்கம் என்ன தெரியுமா? பாடுகள் மத்தியிலே, உபத்திரங்கள் மத்தியிலே ஆறுதல் இல்லாமல் தவிக்கிற மனிதர்களை ஆறுதல் படுத்தும்படியாய், அவர்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய், ஒரு ஆறுதலான வசனத்தையும் வார்த்தையும் சொல்லி அவங்களை பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நோக்கமே அதுதான். ஆண்டவர் அநேக பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளுக்கு மத்தியிலே இந்த ஊழியத்துக்கு என்னை கொண்டு வந்தார். சிரித்த நாட்களை விட கண்ணீர் சிந்தின நாட்கள் அதிகம். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் யார் என்பது நான் ஆராதிக்கிறவருக்கு தெரியும், அவர் யார் என்பது எனக்கு தெரியும். எங்களுக்கு இடையில எந்த மனிதனும் வர வேண்டிய அவசியமில்லை, வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவ்வளவு வேதனைகள் மத்தியில் இந்த ஊழியத்துக்கு வரும்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட பண்ணின ஒரு பொருத்தனை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் மற்ற ஊழியர்களைப் போல இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இவ்வளோ காரியங்களை செய்ய வேண்டும், இவ்வளோ உயரத்துக்கு போக வேண்டும், அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கலப்பா. கண்ணீரில் இருக்கிற மக்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் ஆறுதலாக இருக்க வேண்டும். உடைந்து கிடக்கிற மக்களை உருவாக்குகிறதா என் வார்த்தை இருக்க வேண்டும். இந்த மனிதனிடத்தில் போனால் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். இந்த மனிதனிடத்தில் போனால் தேவன் கொடுக்கிற ஆறுதலை இவன் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஜனங்கள் என்னை தேடி வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இதுவரைக்கும் என் ஊழிய பாதையில கர்த்தர் என்னை நடத்துகிற விதங்கள் அப்படித்தான் இருக்கிறது. என்னை தேடி வருகிற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷியும் ஏராளமான பிரச்சனைகளோடு, எழும்ப முடியாமல் வேதனையோடு, கண்ணீரோடு வருவார்கள். ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்து என்னோடு கூட உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் கடந்து போகும்போது மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, ஆண்டவர் மேலே அளவில்லாத நம்பிக்கையோடு கூட அவர்கள் கடந்து போகிறதை என் கண்ணால் பார்த்து நான் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு துதித்திருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் வார்த்தைகள் எத்தனை பேரை ஆறுதல் படுத்தியிருக்கிறது, எத்தனை பேர் காயத்தை கட்டும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆறுதல் இல்லாமல் வேதனையிலே உடைந்து போய் இருளில் உட்கார்ந்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் வெளிச்சமாக, உப்பாக வைத்திருக்கிறார். கரைபடுகிற இந்த உலகத்தில் கரைபடாமல் காத்து கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. என்றைக்கு நம் ஜீவன் தேவகரத்தில் போகும் என்று தெரியாது. ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நாட்களிலே மற்றவர்களை ஆறுதல் படுத்த, மற்றவர்களுக்கு உங்களால் ஆன ஒரு சமாதானத்தை கொடுக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதன் மூலமாக உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆம் தெய்வ பிள்ளையே, அதுதான் தேவன் விரும்புகிற உண்மையான சுத்தமான பக்தி. வேறு எதுவும் கிடையாதுங்க. ஆம், கர்த்தர் நம்மை அதற்குத்தான் வைத்திருக்கிறார். ஏசையா சொல்லும் போது சொல்லுகிறார், ஆண்டவரை குறித்து அவர் அழகாக எழுதுகிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். காயப்பட்டவர்களுடைய காயத்தை கட்டவும், நொறுங்குறவர்களை குணமாக்கவும் அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட, கர்த்தர் உங்களை ரட்சித்த, உருவாக்கின நோக்கம் என்ன தெரியுமா? காயப்பட்டவர்களை காய கட்டவும், உடைந்து போனவர்களை உருவாக்கவும், திக்கற்றவர்களும் விதவைகளையும் மாறிக்கவும், வழியில்லாமல் தவிக்கிற ஜனங்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமானவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிவிக்கிறது தான் தேவன் விரும்புகிற உண்மையான பக்தி.
அந்த பக்திக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை இந்த நாளிலிருந்து பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உண்மையான பக்தியை நீர் இந்த வசனத்தின் மூலமாய் உணர்த்தினீர். இதை ஆதாரமாக கொண்டு அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள கருவிகளாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க நீர் உதவி செய்யும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.